போன வாரம் நான் கொலக்கட்டை பண்ணி கொடுத்தேன். திருப்பி என் ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்டாங்க. சரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு மாவு பிணைஞ்சிட்டு இருந்தேன்னா, கீதிகா வந்து கொலக்கட்டைலாம் அப்படி பண்ண வேணாம், நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ஏன்டா இந்த மாவு வச்சு கொலக்கட்டை நான் செய்கிற மாதிரி தான்டா பண்ண முடியும், வேறு மாதிரினா நம்ம இதுலேயே வெல்லம்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு. இல்லை நான் வேறு மாதிரி பண்ண போகிறேன், நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, சரி என்ன வேணும்னு சொல்லி நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்தே செய்ய ஆரம்பித்தோம். கொலக்கட்டை மாவு நம்ம வந்து இடியாப்ப மாவு வாங்கிட்டு அதில் வந்து நல்லா சுடு தண்ணி கொதிக்கணுங்க, அப்படி ஊற்றி செஞ்சால் தான் நல்லா வருது. ஸோ அதனால் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதுக்கு பன்னீர் வேணும்னு கேட்டாங்க. பன்னீர் வீட்டில் இல்லை, அதனால் கொஞ்சம் பாலையே காய்ச்சி அதுலேயே கொஞ்சம் லெமன் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி பன்னீரும் வந்து வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கொலக்கட்டை மாவுக்கும் பன்னீருக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் இந்த மேடம் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் குக்கிங்லாம் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட பிளானையும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்குற மாதிரியும் இருக்கும். சரி அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க நினச்சதை செஞ்சு பார்க்குறதுக்குனால அவங்களுக்கு முடியும். அதனால சரி அவங்க கூடவே சேர்ந்து நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பன்னீரையும் வந்து சேர்த்துட்டாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா பன்னீர் இது வரைக்கும் வீட்டில் பண்ணதை அவங்க பார்த்தது கிடையாது. நானும் அடிக்கடிலாம் வீட்டில் பண்ண மாட்டேங்க. ஸோ அதனால் நம்மனாலேயே பன்னீர் பண்ண முடியுதான்னு ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. இப்போ அது கூடவே கொஞ்சம் சாசஸ்லாம் போட்டு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம மேடமோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா மோமோஸ் பண்ணுறது தான். மோமோஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து அதுக்கு வேறு மாவு ரெடி பண்ணி கொடுத்துருப்பேனேடா, அதில் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்ருந்துருக்கலாமேன்னு சொன்னேன். இல்லை போன வாரம் நம்ம கொலக்கட்டை பண்ணும்போது நம்ம இப்படி தானே பண்ணோம், எனக்கு அப்பயே தோணுச்சு நம்ம மோமோஸ் வந்து இந்த மாவில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி அவங்க புதுசாக யோசிக்கிறத நம்ம ஏன் நிப்பாட்டுவானே, இது வரைக்கும் சமைச்சிருக்கோம், இத்தனை நாளாக வந்து கொலக்கட்டையே ஒரு காரமாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு எனக்கெலாம் தோணுனதே இல்லைங்க. என் பொண்ணுக்கு அப்படி தோணுனதை நினச்சி எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. அது கூடவே கொஞ்சம் சீஸும் வச்சு நல்லா அந்த மாதிரி நம்ம கொலக்கட்டை பண்ணுற சேம் மெத்தட் தான் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு ஒரு டிசைன் வேறு போட்டாங்க மேடம். டிசைன் போட்டு வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரியே நம்மளோட இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த மோமோஸ் கொலக்கட்டை வந்து கீதிகா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செஞ்சாங்கங்க. சுதீக்ஷா வரும்போது கரெக்டாக அது ரெடியாக இருந்துச்சு. சுதீக்ஷா உனக்காகத்தான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன நம்மளோட மசாலாலாம் போட்டு பண்ணியிருந்தா இன்னும் காரசாரமாக சூப்பராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு.